Hello friends, this is Dr. Paneer Selvam on behalf of Groby Consultancy. Today we talk about again in pursuance of the previous video again on gold. Gold becomes inevitable because becomes a part of our life. Why we call this is a very good material? Because it is a precious, valuable and ornamental. When you refer economic literature, we call this period was கோல்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு பீரியடே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒய் வி ட்ரீட் திஸ் இஸ் அ குட் மெட்டீரியல் பிகாஸ் இட் இஸ் அன் அசெட். இட் கேன் பி கன்வெர்டட் அஸ் அன் ஆர்னமெண்ட். இட்ஸ் ரியலி ப்ரெஸ்டீஜியஸ் டு வியர் இட். It is quickly saleable, and if you want liquidity, it could be done immediately. It is widely accepted as a medium of exchanging material. அதனால் நம்ம இட் இஸ் வெரி குட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இது பேர் வாங்கியிருக்கிறது. இது எதனால் நாட் குட், எதனால் சிறப்பாக கருதப்படவில்லை என்றால் சில கருத்துக்கள் தான் சொல்ல முடியும். ஏன்னா இது கிளிட்டரிங் கோல்ட். இது நம்ம வாங்குகிற 916 வாங்குறதுனால வி ஆர் லூசிங் 8.4 கிராம்ஸ். அந்த 8.4 கிராம்ஸுக்கு நம்ம வி ஆர் பேயிங் ஆஸ் அ கோல்டு. அதே போல் வாங்கியாச்சு அப்படின்னா ரீசேல் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுடைய மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்டேஜ் கொடுத்து நீங்கள் லாஸ்ட்டில் தான் அதை பண்ணதுனால நம்ம இட் இஸ் ப்ராக்டிக்கலி நாட் குட் ட்ரீட்டட் இஸ் அ நசெட். அதே போல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கனாலுமே லாஸ்ட்டில் தான் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, சேஃப்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் மோர் கைண்ட் ஆஃப் ரிஸ்கி ஆல்வேஸ். அதாவது நீங்கள் ஹோமில் வச்சுருந்தாலும் ரிஸ்கி, லாக்கரில் வச்சுருந்தாலும் ரிஸ்கி. அந்த லாக்கரில் வச்சுருக்கிறது சேஃப்டியாக இருக்குங்கிறமாங்கிறது இன்னும் நவடேஸ் இட் பிகம்ஸ் ரிஸ்கி. இண்டிவிஜுவலாக வியர் பண்ணிட்டு இருந்தால் கூட அவங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்ட்டுருக்குது. அவங்க மோட்டர் சைக்கிளில் போகிறாங்களோ, வாக்கிங்கில் போகிறாங்களோ, வீட்டில் கோலம் போடுறாங்களோ, அங்கே எல்லாம் சேஃப்டி இல்லாத இருக்கிறது காரணம் பிகாஸ் ஆஃப் த கோல்டு. இதெல்லாம் வை வி கால் திஸ் இஸ் அதர் பார்ட். However, it is treated as a very good material because it has a value appreciation, easily convertible, and it is treated as a very good asset. ஸோ இதை இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில், இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஸ்பெக்டிவில் பார்க்குறது எப்படி, இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்டு, இது இதனுடைய அப்ரிசியேஷனை எப்படி பண்ணிங்க அப்படின்னா நம்ம அதனுடைய அப்ரிசியேஷனை என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா ஜஸ்ட் ஆர்னமெண்ட்டாகவோ கோல்டாகவோ இருக்கிறத விட ஃப்ரம் தி ஆங்கிள் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ஃப்ரம் த ஆங்கிள் ஆஃப் கெட்டிங் குட் வேல்யூ இன் ஃபியூச்சர், அந்த பர்ஸ்பெக்டிவில் பார்க்கக்கூடியது தான் இந்த வீடியோ நம்ம பேச. கோல்டு ரிசர்வ்ஸ் ஒரு வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வீட்டில் நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்கும், ஹாப்பினஸ் இருக்கும். பிகாஸ் கோல்டு இஸ் எ வெரி வேல்யூபிள் அசெட். அதனால அதே கோல்டு ரிசர்வ்ஸ் ரொம்ப அதிகமாக ஒரு கண்ட்ரியில் இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரி கண்டிப்பாக ப்ராஸ்பரிட்டியாக இருக்கும். அது ஹவுஸோ அல்லது இந்த சொசைட்டியோ அல்லது கண்ட்ரியோ, எங்கெல்லாம் கோல்டு இருக்கோ அங்கேயெல்லாம் ப்ராஸ்பரிட்டி. எங்கெல்லாம் மைன்ஸ் இருக்கோ அதுவுமே ப்ராஸ்பரிட்டி தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம இந்தியா we are very much acquainted towards gold. அதனால் கன்சம்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக கன்சியூம் பண்ணுற லிஸ்ட்டில் இந்தியாவும் இருக்குது. இந்த கோல்டுடைய ப்ரைஸ் எதனால் ஃப்ளக்சுவேஷன் ஆகுது அப்படின்னா டியூ டு இன்ஃப்ளேஷன் இந்த கண்ட்ரி அண்ட் கவர்மெண்ட் பாண்டு ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, எதர் நேஷ்னல் ஆர் இன்டர்நேஷ்னல். அதே போல் டாலர் வேல்யூ அண்ட் சர்க்குலேஷன் ஆஃப் மணி, இதெல்லாம் தான் விலை மாறுவதற்கு ஏற்படுத்துவதற்கான காரணிகளாக இருக்கிறது. இந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு 7 இயர்ஸ் நல்ல ஸ்டடி ப்ரைஸில் போய்ட்டுருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ் கண்டிப்பாக அது வாலட்டைல் ஆகிடுது. அதில் ஒரு 2 இயர்ஸ் ஒரு டிசீஸ் ஸ்கேலிங்காக போய்ட்டுருக்குது. அதே போல் நீங்கள் 2008 to 13 about 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மெட்டோரிக் ரைஸ். அப்புறம் எகெயின் ஸ்டடியாக ஒரு 3 இயர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளக்சுவேஷன் ஆகிறதுக்கு காரணம் ஆஸ் ஐ மென்ஷன் தட் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ரீசன்ஸ், த எக்கனாமிக் ரீசன்ஸ் இன் அ கண்ட்ரி ஆர் எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப் வித் bilateral trade and other kind of exchange systems that will determine your cost of the dollar value. Again, that will also determine the value of our Indian currency. ஸோ இதுக்கெல்லாம் மைய கருத்தாக இருக்கக்கூடியது இன்ஃப்ளேஷன். ஸோ இது இட் இஸ் ஒன் ஆஃப் தி டிட்டர்மினன்ட் ஃபேக்டர் டு ஃப்ளக்சுவேட் த ப்ரைஸ். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய ஆனுவிட்டி இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா
maybe it is not so much encouraging, but it will have its own appreciable value. So returns in பார்த்தீங்க அப்படின்னா I think last 10 years it is about 10.14 percentage. When you compare in the last 20 years, it was about 12.76 percentage. However, I think while comparing to the very huge returns in like mutual funds or maybe like stocks and shares, sometimes the returns are more or less uniform, because the variation also we can study. It is between 10.14 to 12.76. But the very major advantage is it will have very good appreciable value, and since it is a very valuable asset, that value will never be reduced. It will maintain, and years go by, the inflation will also rise. Your circulation money will also grow. So definitely, I think it doesn't lose its image or it lose its reputation. So your annuity, the annuity income may be not so much, but at the same time you'll have a more appreciable value as far as the gold metal is concerned. We can very well distinguish between physical and e-gold. Physical gold, I think, not a certain quantity or some quantity you can keep for your domestic purpose, or maybe like your investment purpose. But day by day, the ornamental will lose its value, either because of depreciation or because of exchanging or selling. Definitely you lose its value of your gold. As far as a safety point of view, it is always risky, whether it is at home or maybe like outside. It is always risky because it is attracting the people to rob it. So people will try to grab it from people who has more gold. So when you study this e-gold, it's a paper, and again, there are, advertisement given by the RBI periodically to attract the investors to go for sovereign gold. And it is easily tradable. It is also acting as a collateral. Now you can maintain it very electronically. You don't have to worry about your preservations or maybe like a storage or locker. It could be, like electronic system through which I think the exchange or whatever the transaction you want to make can be done. So between the two, from the perspective, from the angle of investment is concerned, e-gold is more advantageous, more preferable than physical gold. Physical gold, in the sense, it's limited to a certain level. E-gold can be of any quantity depending upon your wealth. It could be exclusively treated as an investment material in the form of electronic mode. So I think I invite your attention to focus on this gold, and it's the right time, and the price has also gone down. It will definitely shoot up. I think very wisely you can invest and reap very good profit in the years to come. Thank you very much, viewers.